Dear 11th standard business max students, I am Metro Karnagaran. In sum number 4, find the values of tan minus 855. Tan கிட்ட மைனஸ் வந்துருக்குது. இங்கே பாருங்கள், tan ரொம்ப கெட்டவன், மைனஸ் வந்தால் வெளியில் காட்டி கொடுத்துருவான். அதனால தான் அவன் பேர் ஆட் ஃபங்க்ஷன். அப்போ tan கிட்ட மைனஸ் வந்தோடனே அடுத்த செகண்டே வெளியில் காட்டி கொடுத்துருவான். tan 855, ரைட்? அப்போது ரொம்ப பெரிய ஆங்கிளாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆங்கிள் நம்ம 10th போடுறது கிடையாது. இதை சின்னதாக உடைக்கிறதுக்கான டெக்னிக் பாருங்கள். 2 × 360, 2 × 360நாலே ஒரு 720 வந்துடும், ரைட்டா? இவன் ஒரு 855 தான் இருக்கிறான், 855 இருக்கிறான். ஒன்றா மைனஸ் பண்ணி பார்ப்போமா, பேலன்ஸ் எவ்வளோ மீறுதுன்னு சொல்லிட்டு. ஒரு 5, ஒரு 5ல் 2 போச்சுன்னா 3, ஒரு 135 மீறுது. அப்போது 2 × 360 + 135ன்னு இதை பிரேக் பண்ணலாம். ஏன்னா இது 360க்கு மேலே எங்கேயோ போய் இது 360, 720 தாண்டி போனதுனால நான் 360 டேபிள்ஸில் இதை உடச்சிருக்கிறேன். ஏன் சார் 360 டேபிளில் உடச்சிங்க? ஏதாவது பர்பஸ் இருக்குதா? இருக்குது. 360நாலும் 0நாலும் ஒன்று தான். அப்போது 360நாலும் 0நாலும் ஒன்று தான். இப்போ 0 × 2 என்ன ஆகும்? 0. இது வேல்யூவே இல்லாமல் போயிடும். நீங்கள் 360 எடுத்துன்னு வந்துட்டாலே அந்த இடமே காணாமல் போயிடும். ஏன்னா 360 டிகிரினாலும் 0நாலும் ஒன்று தான். ஏன் 360 0 1? 90, 180, 270, 360 ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுவீங்க. அதனால் 0நாலும் 360நாலும் ஒன்று தான். 360 × 2, அப்போது 360 0 ஆனாலும் 2 × 0 0 தான். 360 கோஷ்டியை பார்த்தாலே நீங்கள் தூக்கிடலாம். இப்போ சம் ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு பாருங்கள். மைனஸ் tan 135 மாறிப்போச்சு. அடுத்தது என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். tan 135 நம்மளுக்கு தெரியாது. 10th ஸ்டாண்டர்டில் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு 90 வரைக்கும் தான் தெரியும். இதை எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். 2 × 90 - 45, கரெக்டாக பாருங்கள். 2 × 90, 2 × 90 ஒரு 180, ஒரு 45 போய் மைனஸ் பண்ணுங்களேன். 10ல் 5 போச்சுன்னா 5, இது 7 ஆகிடும். 7 4 போச்சுன்னா 135 வருதா இல்லையா? அப்போ 2 × 90 - 45ன்னு சொல்லிட்டு எழுதுங்க. யாரை? 135. அப்போ முக்கால்வாசி முடிஞ்ச வரைக்கும் ஈவன் நம்பரில் வர மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற வேலையே இருக்காது. ஆட் நம்பர்லேயும் எழுதலாம். இந்த சம்மை 135 இப்படியும் எழுதலாம். 1 × 90 + 35 எழுதலாம். 1 × 90 + 35 135 தான் வரும். ஆனால் ஒத்தையில் வந்தால் நிறைய சேஞ்செலாம் பண்ணணும். இதை மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணாமே இந்த சம்ம போகிறதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அதனால் 2 × 19 போட்டுங்க. -45னா 135 தான் வரப்போகுது. எந்த மாற்றமும் கிடையாது. அப்போது இது ஈவன் நம்பர், ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 90, ஈவன் நம்பர் × 90 வந்தால் நோ சேஞ்ச். நோ சேஞ்ச்னா என்ன அர்த்தம்னா tan அப்படியே வந்துடும், tan அப்படியே வந்துடும், 45 அப்படியே வந்துடும். இவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. சம் கிட்டத்தட்ட முடிய போகுது. ஈவன் நம்பரை பார்த்துட்டாலே tan அப்படியே காப்பி அடிச்சிக்கணும். இதை பாருங்கள், tan ஈவன் நம்பர் வந்துட்டாலே tan அப்படியே காப்பி அடிச்சிக்கணும். இந்த தீட்டாவை அப்படியே எழுதிக்கணும், ரைட்? இதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின்லேயே ஒரு மைனஸ் வர இருந்தது, அதை விட்டுறாதீங்க. இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இது சம்மிலே வருது, ஃபஸ்ட்லேருந்தே வந்துன்னுக்குது. அந்த மைனஸை போட்டுருங்க. ஒன்றும் முடியல, இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அது முடிச்சிட்டா சம் முடிஞ்சிடும். இவன் எந்த வீட்டில் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். அவன் சொந்த வீட்டில் இருந்தானா சிம்பிளை மாற்றக்கூடாது, அவன் வேறு வீட்டுக்கு போயிட்டானா சிம்பிளை மாற்றணும். இதுதான் கான்செப்ட். இவன் எந்த வீட்டில் இருக்கிறான்னு செக் பண்ணணும். அவன் வீட்டிலே இருந்துட்டானா சிம்பிளை மாற்றக்கூடாது, வேறு வீட்டுக்கு போயிட்டானா சிம்பிளை மாற்றணும். சரி, 2 × 90 எங்கே இருக்குது? காம்பவுண்ட் வால் பாருங்கள். 2 × 90 தோருக்கு பாருங்கள், காம்பவுண்ட் வால். இதான் 2 × 90. 2 × 90னா அந்த ஆள் இங்கே வந்து நிற்பான். எந்த ஆள்? tan ஆள் இங்கே வந்து நின்று இருப்பான். இப்போ tan தான். இந்த பிளாக்கில் இருக்கிறது தான் இவன் பிளாக்கில் இருப்பான் பாருங்கள். ரெட்டு போடக்கூடாது, இது மாறி வந்தது, இதை போடக்கூடாது. இது ஆன்சர், இதை பார்க்கக்கூடாது. கொஷின் தான் பார்த்துன்னுக்கிறேன், இதை தான் பார்த்துன்னுக்கிறேன். நான் இந்த ஸ்டேஜில் தான் இன்னும் இருந்துன்னுக்கிறேன், இன்னும் ஃபுல் ஆன்சர் முடிக்கல நான். அப்போ tan என்றவன் இந்த காம்பவுண்டுக்கு போயிடுங்க. 2 × 90 காம்பவுண்டில் போய் நிற்கிறான். -45, -45னா மேலே ஏறுவான். கூட்ட தான் கீழே வருவான். ஏன்னா டேரெக்ஷன் இப்படி தானே வந்துன்னு இருக்கிறோம். நம்ம ஏற இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஆங்கிள் ஏற குறைய மேலே போயிடுவான். அப்போது -45னா அவன் இந்த வீட்டுக்கு போயிடுவான். இது யாரோட வீடு? சைனுக்கும் கொசிகெண்ட்டுக்கும் சொந்தமான வீடு. சைனுக்கும் கொசிகெண்ட்டுக்கும் சொந்தமான வீடு. ஆனால் இவன் யார்? tan. இவன் இந்த பிளாக் பர்சன் tan. இவன் tan. இவன் வீடு மாறி போயிட்டான் பாருங்கள். வீடு மாறி போயிட்டால் சிம்பிள் மாறும்.
வீடு மாறி போயிட்டா சிம்பிள் மாறும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும். அப்போது ஆல்ரெடி மைனஸாக இருக்குது, இவன் வீடு மாறி போனதுனால இந்த மைனஸ் என்னவா மாறும்னா ப்ளஸ்ஸாக மாறும். வீடு மாறி போனதுனால தான் இங்கே சிம்பிள் மாறி இருக்குது. எல்லா சம்லையும் மாறாது, வீடு மாறி போயிட்டா தான் மாறும். அப்போது ப்ளஸ் tan 45. இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு போகலாம். tan டேபிள் எடுத்துங்க. tan 0 இஸ் 0. tan 30 1/√3. tan 45 1. இப்போ நம்ம tan 45 தானே இருக்கிறீங்க. அப்போ உங்களோட ஆன்சர் வந்து 1 இஸ் த ஃபைனல் ஆன்சர். இப்போ இந்த சம் போகிறதுக்கு 360 நாளும் 0 நாளும் ஒன்று தான்ற கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். tan என்பவன் ஆட் ஃபங்க்ஷன், அதனால் மைனஸை வெளில தள்ளுவான்னு பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் இவன் இந்த வீட்டில் போயிட்டான், அதனால் சிம்பிள் மாறுன்றதை பார்த்துக்கிறோம். அப்புறம் ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 வந்தால் டேனில் சேஞ்சே இருக்காது என்ற ஒரு 4 விஷயங்கள் இந்த சம்மில் ஒட்டுமொத்தமாக பார்த்ததுனால இந்த ஆன்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துடுது. ஓகே, தேங்க்யூ.